அட நம்ம ஊர் மசால் வடையை ட்ரை பண்ணியிருக்கோம். அதே அரேபியன் நாட்டு மசால் வடையை ட்ரை பண்ணுவோமா? அதுவும் ஷவர்மா ரோல்ல வித் சிக்கனோட. எஸ்ங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ண இடம் தான் நேஹன் ஃபுட்ஸு. ஸோ இங்கே வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தது ஃபலாஃபல் வித் சிக்கன் ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்க கிட்ட நார்மல் ஷவர்மாவும் அவைலபிள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட அவைலபிளான ஐட்டம்ஸை இப்போ உங்களுக்கு வீடியோவில் நான் டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிஸ்கெட் வகைங்க, நானஹத்தா, இந்த மாதிரி நெய் பிஸ்கெட், இந்த மாதிரி பீனட் பிஸ்கெட்டு, நிறைய வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்கு. அண்ட் இந்த ஷவர்மா ரோலை பார்த்தீங்கன்னா நான் கையில் பிடிச்சிருக்கவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹோல்சமாக ஃபுல்ஃபில்லாக இருக்குதுண்டு. எப்போதும் உள்ள மாதிரி ரொம்ப மெல்லிஸா அந்த மாதிரி ரோல் இல்லாமல் நல்லாவே ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. ஸோ உள்ள ஸ்டஃபிங்ஸையும் பாருங்க, ஃபலாஃபல் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குது அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ நல்ல க்ரீமியான ஒரு டெக்ஸ்டரு அண்ட் ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருக்குது பாருங்க. ஸோ ஸ்டஃபிங்கும் பயங்கரமாக இருக்குது, அந்த வெளியில் உள்ள ரோலும் பயங்கரமாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல க்ரீமியாக நல்லா இருந்துச்சு, ரிச் லுக்காகவும் இருந்துச்சு, ரிச் இன் டேஸ்டாகவும் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வாங்கியிருந்தது சிக்கன் கட்லெட்டு. ஸோ சிக்கன் கட்லெட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இந்த வெளியில் சில இதுலலாம் நம்ம சிக்கன் கட்லெட்டுன்னு சொல்லிட்டு பிரெட்டு நிறையா இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ரொம்பவே மசாலா கம்மியாக பட் அந்த சிக்கனோட டேஸ்ட்டோட சிக்கன் ஸ்டஃபிங்கோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதையும் நீங்கள் ஒரு மஸ்ட் ட்ரை. ஸோ ஃபலாஃபல் ஷவர்மாவும் ட்ரை பண்ணி பாருங்கள், அது ரொம்பவே மஸ்ட் ட்ரை. ஸோ இந்த சிக்கன் கட்லெட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினாக பார்க்க போனால் இது எல்லாமே ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸுங்கிறதுனால டெய்லி ஃப்ரெஷ்ஷு அண்டு நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து அந்த என்னென்ன மெனு இருக்குன்னு காட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பீனட் குக்கீஸ் தான். ஸோ இந்த குக்கீஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறப்ப அரோமா வேறு லெவலாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் செம்ம எம்மியாக இருக்குது. ஃப்ரெஷ்லி ஹோம்மேடுங்கிறதுனால ரொம்பவே பியூரான டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்படியே கரைஞ்சிச்சின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பீனட்டோட டேஸ்ட்டும் இது இருந்துச்சு. ஸோ இதுவும் மஸ்ட் ட்ரை. ஸோ பீனட் லவர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான இது பிடிக்கும். ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கும் வாங்கி ஒரு ஸ்நாக்ஸுக்காக கண்டிப்பாக கொடுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திராட்சை பிஸ்கெட்டு. ஸோ அதுவுமே ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு, திராட்சை இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து அடிக்கடி வாங்குற நானஹத்தா, இது வந்து நெய் நானஹத்தானா இருந்துச்சு. சேம் இதுவுமே வாயில் வச்ச உடனே கரைஞ்சிச்சு. நான் சொல்கிற மாதிரி தான் ஹோம்மேடுங்கிறதுனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். இன்னும் நிறைய இந்த மாதிரி பிஸ்கெட் வெரைட்டிஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து வீடியோட எண்டில் உங்களுக்கு வந்து அவங்கள காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ